ஹாய் வணக்கம். நான் டாக்டர் ஜான்சி ஷிஜோ. ஸோ இப்போ மழை வந்துருச்சு அப்படின்னா ஒரு ஜலதோஷம் வரும். ஜென்ரலாக ஜலதோஷம் வந்துருச்சு அப்படின்னா ஜலதோஷம் சரியாயிரும். நிறைய பேருக்கு இருமல் இருந்துக்கிட்டே இருக்கும். சிலர் பார்த்தோன்னா ஒரு வாரத்தில் இருமல் சரியாகும். சிலருக்கு பார்த்தோன்னா 3 மாதம் இருக்கும், சரியாகாமல் இருக்கும். சிலருக்கு மாத கணக்கில் இருக்கும். இப்போ நம்ம ட்ரீட் பண்ணலை அப்படின்னா இருமல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி என்னென்ன காரணங்கள் இருமல் எதனால் வருது, என்னென்ன காரணங்கள்னால இருமல் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. சிலருக்கு பார்த்தோன்னா ஏதாவது ஒரு தூசி உள்ளே போனாலோ, நுரையீரலில் உள்ளே போனாலோ, இல்லை ஏதாவது ஒரு புகை மாதிரி உள்ளே போனாலோ நமக்கு டக்குன்னு ஒரு அலர்ஜிக் டெண்டன்சி மாதிரி வரும். அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்துருச்சு அப்படின்னா ஒரு 2 நாள் நம்ம மெடிசன் எடுப்போம். 2 நாள் சரியான மாதிரி இருக்கும். அந்த தும்மலெல்லாம் சரியான மாதிரி இருக்கும். பட் அந்த இருமல் இருந்துக்கிட்டே இருக்கும். சிலருக்கு பார்த்தோன்னா நம்ம தூங்கும்போது படுத்த உடனே இருமல் இருந்துக்கிட்டே இருக்கும். பகலையெல்லாம் பிரச்சனை இல்லை, நல்லா இருந்தேன் டாக்டர், நைட்டு படுத்த உடனே தொடர்ச்சியாக இருமல் வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு அலர்ஜிக் இன்ஃபெக்ஷனாலேயோ இல்லை ஒரு சைனசைட்டிஸோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம படுத்த உடனே இந்த மூக்கில் இருந்தோ இல்லை சைனஸில் இருந்தோ சளி இறங்கும். அது தொண்டையில் போயிட்டு நின்றுக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த தொண்டை எரிச்சல் தொண்டை இரிட்டேஷன் ஆகும்போது இருமல் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம போஸ்ட் நேசல் ட்ரிப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டாவது பார்த்தோன்னா ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு ரெகுலராக வருஷக்கணக்காக ஸ்மோக் பண்ணுவாங்க. இப்போது டெய்லி மினிமம் ஒரு 5 சிகரெட்ஸாவது யூஸ் பண்ணுவாங்க. ஒரு 50 வயசு தாண்டிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மூச்சு திணறல் இருக்கிறது, இருமல் இருந்துக்கிட்டே இருக்கிறது சொல்லுவாங்க. எனக்கு திடீர்னு இருமல் வருது, அது கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது, மெடிசின்ஸ் நிறைய எடுத்தேன் குறைய மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இதெல்லாமே நம்ம க்ரானிக் ப்ரான்கைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிஓபிடி மாதிரி கண்டிஷன்ஸில் வந்துடும். இது ரொம்ப நாளாக நம்ம ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் க்ரானிக் ப்ரான்கைட்டின்னு சொல்லுவோம். இது கண்டிப்பாக ட்ரீட் பண்ணணும். இதை ட்ரீட்மெண்ட் பண்ணலை அப்படின்னா அது சரியாகாது. இன்னும் நாள் ஆக அது மோசமாகும். மூச்சு திணறல் மாதிரி தொந்தரவுகளும் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்தது பார்த்தோன்னா இப்போது அசிடிட்டி மாதிரி பிரச்சனை இருக்கும். சிலருக்கு அசிடிட்டி மாதிரி இருக்கவங்களுக்கு படுத்த உடனே சாப்பிட்டுட்டு உடனே படுப்பாங்க. படுத்த உடனே அவங்களுக்கு ஒரு நெஞ்செரிச்சலோ அதோட சேர்ந்து இருமல் இருந்துக்கிட்டே இருக்கும். அது நம்ம ஜர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்ட உடனே படுத்தோம் அப்படின்னா அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலம் பின்னாடி போயிட்டு தொண்டை வர பின்னாடி பேக் ஃப்ளோ ஆகிட்டு நமக்கு அந்த தொண்டை இரிட்டேஷன் ஆகி அதனால இருமல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சின்ன அலர்ஜி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னா நாளடைவில் அது ஆஸ்மா மாதிரி மாறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஆஸ்மா இருக்கவங்களுக்கு இருக்கும், இருமல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்க பார்த்தோன்னா ஒரு 2 மாத குழந்தையிலேருந்து 5 வயசு வரை அடிக்கடி நமக்கு ஒரு இருமல் இருக்கிறது, மூச்சு வாங்குற மாதிரி இருக்கிறது, இதெல்லாமே நம்ம கவனிக்கப்பட வேண்டியது. ஸோ இந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் படுத்த உடனே டேலையெல்லாம் நல்லா இருப்பாங்க, ஒரு படுத்துட்டு நல்லா தூங்குவாங்க. ஒரு 12 மணி 1 மணி நைட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க படுக்க முடியாது. அந்த அளவு இருமல்ல எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. எந்திரிச்சு உட்காந்துட்டு ஒரு வாட்டி வாமிட் பண்ணால் தான் ரிலீஃப் ஆகும் அப்படின்னு சொல்கிற குழந்தைங்க நிறைய இருக்காங்க. வாமிட் பண்ணுவாங்க, அதோடு சேர்ந்து மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. இருமல் கண்டினியூஸாக நைட் இருக்கும். இது காமனாக 2 மாதத்துலேருந்து 5 வயசு குழந்தைங்க வரை இது ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இதுவுமே குழந்தைங்களுக்கு ஆரம்பத்தில் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா ரொம்ப ஈஸி சரி பண்ணிடலாம். ஆனால் அடுத்தது எப்போல்லாம் இருமல் இருக்கும் அப்படின்னா சிலருக்கு பார்த்தோன்னா நுரையீரலில் புற்றுநோய் கட்டிகள் இருக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சுனாலுமே ரொம்ப வருஷமாக நமக்கு இருமல் இருக்கும், வெயிட் குறையிற மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ஸோ ஆரம்பத்திலே அது எதனால் இருமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில டெஸ்ட்டுகளை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஆரம்பத்திலே நம்ம ட்ரீட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷனால், ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனோ ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ நம்ம ஜென்ரலாக பார்த்தோன்னா ஒரு பனி டைமில் எல்லாம் வரக்கூடியது நமக்கு வைரல் இன்ஃபெக்ஷன் தான் வரும். ஜலதோஷம்னெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் தான் வரும். ஸோ அதுவுமே நம்ம 2 நாள் 3 நாளில் சிலருக்கு சரியாகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு வாரம் தாண்டிடுச்சுன்னா இருமல் இருந்துக்கிட்டே இருக்கும். சளி சரியாயிரும், ஜலதோஷம் சரியாயிரும், தொண்டவலி எல்லாமே சரியாயிரும். காய்ச்சல் வந்துச்சுன்னா அந்த பாக்டீரியல் வைரல் இன்ஃபெக்ஷனால் ஒரு காய்ச்சல் வந்துச்சுன்னா சரியாயிரும். ஆனால் ஒரு 10 நாள் தாண்டிடுச்சுன்னா இருமல் விடவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேஷண்ட் சொல்கிறது, எனக்கு அந்த காய்ச்சல் போன பிறகு மாதக்கணக்காக இருமல் இருந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு கோவிடுக்கு அப்புறம் மாதக்கணக்காக இதுவரை இருமல் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாம் கண்டிப்பாக நம்ம சில உணவுகளையும் நம்ம எடுக்கணும். சில உணவுகளை எடுக்கணும், சில உணவுகள் நம்ம தவிர்க்க வேண்டியது இருக்குது. எப்போவுமே இந்த மாதிரி இருக்கவங்க கோல்டான எந்த உணவும், ஐஸ்கிரீமு, ஆயிலி ஐட்டம்ஸு, ஜங்க் ஃபுட்ஸு, இது எல்லாமே மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும். எப்போவுமே கொஞ்சம் சூடாக தண்ணி நிறைய எடுத்துக்க ட்ரை பண்ணணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா தூங்கணும். அது மட்டும் கிடையாது, நம்ம
சளி இருக்குது இருமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க ஆரம்பத்திலே நம்ம சுக்கு காஃபி அப்படி நம்ம எடுத்துக்கலாம். சுக்குன்னா அந்த காலத்தில் நம்ம ரொம்ப பாரம்பரியமாக நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதாவது சுக்கில் என்ன இருக்கும், நம்ம காஞ்ச இஞ்சி தான் நம்ம சுக்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த சுக்கு கூட கொஞ்சம் நல்ல மிளகு ஆட் பண்ணிக்கலாம். நல்ல மிளகு போட்டு நல்லா ஒரு கொதிக்க வச்சு தேவைக்கு ஒரு பனங்கற்கண்டோ இல்லை கருப்பட்டியாக போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு வேளை 2 வேளை டெய்லி ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு சளி ரொம்ப அடைச்சிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சளியெல்லாம் ஈஸியாக வெளியே வந்துடும். இருமல் தொந்தரவு இருக்கவங்களுக்கு ரொம்ப ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ரெகுலராக கொஞ்சம் 2 வாட்டி டெய்லி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, ஆரம்பத்தில் எடுத்துக்கிட்டு இருந்தோன்னா. அது மட்டும் இல்லை, சிலருக்கு பார்த்தோன்னா எனக்கு இந்த நல்ல மிளகு யூஸ் பண்ணும்போது நெஞ்செரிச்சல் இருக்குது, வயிறு எரிச்சல் இருக்குது, வயிறு புண்ணு இருக்குது, அல்சர் இருக்குதுன்னு சொல்கிறவங்க நல்ல மிளகை நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சம் அதிமதுரம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் டீ மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருமல் வந்துட்டு ரொம்ப சீக்கிரத்தில் சரியாகும். ஸோ இருமல் இருக்குது, எனக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு நினச்சிட்டு இருக்க வேணாம். நான் சொன்ன இந்த காரணங்கள் தான், அலர்ஜியாக இருக்கலாம், இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், அசிடிட்டி மாதிரி பிரச்சனையினால் இருக்கலாம், ரொம்ப நம்ம ஸ்மோக் பண்ணுறனால இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், ஆஸ்மாவில் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஏதாவது கட்டிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரொம்ப வருஷ கணக்காக இருக்கும். ஸோ நம்ம ஆரம்பத்தில் எந்த ஒரு இருமலாக இருந்தாலும் நம்ம கரெக்டான மெடிசன்ஸ் எடுத்து சரி பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக சரி பண்ணலாம். ஸோ நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷலாக நுரையீரல் சம்மந்தமான அனைத்து நோய்களுக்கும் நம்ம சிகிச்சை செஞ்சிட்ருக்கோம். ஸோ நிறைய மெடிசின்ஸ் நான் ட்ரை பண்ணேன், நேச்சுரல் ரெமடி ட்ரை பண்ணேன், எனக்கு சரியாகலை அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் இதில் வர நம்பருக்கு ஆலோசனை பெறலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.